ஆனந்தி வணக்கம். செந்தில் பாலாஜி நேற்றைய தினம் அவருக்கு சொந்தமான அவருடைய இல்லம் மற்றும் அவருக்கு சொந்தமான அவருடைய உறவினர்கள் இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டார்கள். இது டாஸ்மாக் கடந்த ஆட்சி காலத்தில் அவர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருந்த போது அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக, துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது நேற்றைய தினம் நடைபெற்றது. 40க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்றைய தினம் இந்த சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் தான் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தமிழக ஊழல் தடுப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் தாக்கல் செய்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக 5000க்கு மதுக்கடைகள், கிட்டத்தட்ட 5380 மதுக்கடைகள், 3240 மதுக்கூடங்கள் இயங்குகின்றது. 2021 முதல் 25ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளுடைய விற்பனை உயர்ந்தாலும் வருவாய் குறைந்தது. பல்வேறு முறைகேடுகள் காரணமாக இந்த வருவாய் குறைந்தது என்று ஒரு குற்றச்சாட்டு புகார் என்பது தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில்தான் தமிழக அரசு உத்தரவின் பேரில் தமிழக ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறை டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் இயக்குநராக இருந்த விசாகன் ஐஏஎஸ், டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மண்டல மேலாளர் உள்ளிட்ட பல்வேறு நபருடைய சொந்தமான இடங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டார்கள். இது தொடர்பாக 7 பேர் மீது ஊழல் தடுப்பு சட்டம், மோசடி உள்ளிட்ட 11 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வழக்குக்கான ஆதாரங்களை திரட்டக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் சென்னை, கரூர், நாமக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், சிவகங்கை ஆகிய 14 மாவட்டங்களில் 45 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டார்கள். அதே போன்று கரூரில் உள்ள செந்தில் பாலாஜியுடைய வீடு, அவரது நண்பர்கள் வீடு, அலுவலகங்கள் ஆகியவற்றிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்றது. சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி GK இளந்தரின் அமர்வில் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அவருக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கின் விசாரணை என்பது ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது என்றும் அதன் காரணமாக ஜாமீன் வழங்க முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 100 கோடி வரை முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டவாறும் 100 கோடி வரை முறைகேடுக்கான வாய்ப்பு இருப்பதால் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. அதனால் ஜாமீன் கொடுக்க கூடாது என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததற்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதற்கும் ஆதாரங்கள் உள்ளது என்று நீதிமன்றம் தரப்பில் சொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவருடைய ஜாமீன் மனு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஜாமீன் மறுக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் என்பதற்கான முகாந்திரம் உள்ளது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்தார் என்பதற்கான முகாந்திரம் உள்ளது என்றும் அதன் காரணமாக அவருக்கான ஜாமீன் என்பது மறுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த முறைகேடு நடந்துள்ளதற்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதற்கும் ஆதாரங்கள் உள்ளது என்று நீதிமன்றம் கருதுகிறது என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள் என்பதற்கான முகாந்திரம் உள்ளது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிற அடிப்படையில் காரணமாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் அவருக்கு முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்ய மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்ட காரணத்தால் அவர் காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி.